மற்றொரு காணொலியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பருத்துறை நகர சபைக்கு உட்பட்ட மூர்க்கம் கடற்கரையில் இருக்கிறோம். இந்த கடற்கரையானது ஒரு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்ற ஒரு கடற்கரையாக காணப்படுகின்றது. பருத்துறை கடற்கரைகளை பொறுத்தவரையில் இங்கு கற்பாறைகள் நிறைந்த கடற்கரையாகவே காணப்படுகின்றது. ஆனால் இந்த கடற்கரையை பொறுத்தவரை இந்த மூர்க்கம் கடற்கரையிலிருந்து வள்ளிபுர ஆழ்வார் கோயில் வரைக்கும் மணல் மண் நிறைந்த கடற்கரையாக காணப்படுகின்றது. அதனால் இந்த கடற்கரை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்கள் வந்து ஓய்வெடுக்கின்ற ஒரு இடமாக, பொழுதை கலைக்கின்ற ஒரு இடமாகவும் இந்த கடற்கரை காணப்பட்டது. இது ஒரு பாரிய பரப்பளவை கொண்ட கடற்கரையாக காணப்பட்ட நிலையில் இப்பொழுது நீங்க இந்த கடற்கரையை பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையில் மணற்பகுதி இல்லாமல் காணப்படுகிறது. அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளிக்கு பின்னர் இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டு இந்த கடல் இன்னும் ஊர்மனையை அண்டி வந்துள்ளத காரணத்தால் இந்த பகுதியில் மக்கள் இளைப்பாறக்கூடிய இடங்களற்று நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டு இந்த பகுதி முழுமையாக கடலால் உள்வாங்கப்பட்டு காணப்படுகின்றதை நீங்க இப்போது அவதானிக்கலாம். கடற்கரையில் மாலை நேரங்களில் வயது முதிர்ந்தவர்கள் பலர் நடற்பயிற்சியை மேற்கொள்வதை நாங்கள் முன்னர் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதற்கான இடமே இல்லை. கடல் உள்வாங்கப்பட்டுள்ளதால் அதுக்குரிய இடம் இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி சிறுவர்கள் விளையாடுற இடமாக இதை காணப்பட்டது. அதுக்கேற்ற வகையில் இந்த அருகாமையில் ஒரு சிறுவர் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. பருத்தித்துறை நகர சபையால் அமைக்கப்பட்டு இந்த பூங்கா அது கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த கடல் அரிப்பு அனர்த்தம் காரணமாக அது முற்றாக அழிந்திருப்பதை நீங்கள் இப்போ இந்த காணொளியில் காணக்கூடியதாக இருக்கு. கடற்கரையை பார்த்தீங்கன்னா பொங்கல், புது வருடப்பிறப்பு போன்ற நாட்களில் இங்கு அதிகளவான மக்கள் கூடியிருப்பார்கள். குறிப்பாக இங்கு பட்டம் விடுவதற்கும் அதிகளவான சிறுவர் பொங்கல் தினத்தில் இங்கு இந்த பள்ளித்துறையில் ஒரு பட்ட திருவிழா நடக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு பட்ட திருவிழா நடக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இந்த பட்ட திருவிழா போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. அதே மாதிரி இந்த வள்ளிபுர ஆழ்வார் கோயில் திருவிழா காலங்களிலும் இந்த பகுதியிலிருந்து மக்கள் கடற்கரை வழியாக யாத்திரை செல்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதற்குரிய எந்த வசதியும் செய்யக்கூடிய மாதிரி இல்லை. ஏனென்றா வரும் கடலும் வீதியும் மாத்திரம் இருக்கின்றது. ஏனென்றா கடல் அவ்வளோ தூரம் உள்வாங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் மக்கள் இளைப்பாறக்கூடிய வகையில் பருத்தித்துறை நகர சபையினால் இந்த பகுதியில் சீமெந்திலான இருக்கைகள் மற்றும் நிழல் குடைகள், நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கான வழிகள் போன்றவை பல லட்சம் செலவில் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவற்றை தற்போது இந்த டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட இந்த கடலரிப்பு காரணமாக அத்தனையும் கடலால் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றதை நீங்கள் இப்பொழுது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பல லட்சம் ரூபாய் செலவில் நகரசபையால் அமைக்கப்பட்ட இந்த வசதிகள் அனைத்தும் ஒழுங்கான பராமரிப்பின்மை காரணமாக தற்போது அழிவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. இந்த டிட்வா அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்னர், இந்த கடலரிப்பு அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்னரே இந்த பகுதியில் சரியான பராமரிப்பு நடவடிக்கைகள் எவையும் இடம்பெறவில்லை. ஆரம்பத்தில் இதற்காக ஒரு பாதுகாவலரை நியமித்து நகர சபையால் கட்டணம் மறவிட்டப்பட்டு சிறுவர் பூங்கா ஒன்று இதில் பராமரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் பின்னர் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அது ஓரளவு அழிவடைந்த நிலையில் காணப்பட்டிருந்தது. இப்போது இந்த அனர்த்தம், இந்த கடலரிப்பு காரணமாக முற்றாக அழிந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளம் தெரியுமோ தெரியல, ஆனால் இது ஒரு மிகவும் அழகாக அமைக்கப்பட்ட ஒரு நிழல் கூடை உண்டு. ஆனால் இந்த கடல் அரிப்பு காரணமாக இப்போது வரைக்கும் இதை அரித்து இப்படியே விட்டால் அது கடலுக்குள்ளே போயிடும் மாதிரி இருக்குது. அது கடல் அரிப்பு காரணமாக இப்படி அழிவடைந்து இருக்கின்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பருத்தித்துறையில் அமைந்துள்ள இந்த மிகவும் சிறப்பான பொழுதுபோக்கு இடமாக காணப்படுகின்ற இந்த மூர்க்கம் கடற்கரையை இப்படியே விடாமல் இதை மீண்டும் ஒரு திருத்தி அமைத்து மக்கள் பயனடைய வைப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.